வணக்கம். நேற்று தினம் பார்த்தீங்கன்னா, பிரேமலதா அவர்கள் பார்த்தீங்கன்னா, திமுகவோட தலைவர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் போய் சந்திச்சிருந்தாங்க. பிரேமலதா அவர்கள் சந்திக்கும்போது பார்த்தீங்கன்னா, அவங்க மகன்கள் யாரும் போயிருக்க மாட்டாங்க. அவங்க மகன்கள் என்னென்னலாம் பேசியிருக்காங்க அப்படின்றதையும் நம்ம இந்த காணொளியில பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம விஜய் அவர்கள் சீர் பேசினதையும் இந்த காணொளியில பார்க்கலாம். எடப்பாடி அவர்களுக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய சரிவை தான் அதில பார்க்க போறோம். அதாவது ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா, நேத்து போய் பிரேமலதா அவர்கள் சந்திச்சிருந்தாங்க. இதனால மகன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, "எம்மா உனக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லையா? இந்த மாரி நம்மளோட மகள், அதுவும் திருமண மகள அடிச்சு நொறுக்குனாங்களே இந்த திமுக அரசு, அப்பதெல்லாம் உனக்கு மறந்துட்டீங்களா? ஏம்மா உனக்கு அறிவு வேண்டாமா? உன்னைய ஒருத்தவன் மேடை ஏறி அசிங்கமான கொச்சையான வார்த்தை பஜாரின்னு ஒருத்தவனை சொல்றான். உன்னை எலிப்பல்லுங்க, எலிக்கு பிறந்தவன்றான். உன்னை எவ்வளோ கேவலமா விமர்சிச்சான் அந்த திமுகவை சேர்ந்தவன். நீ அவன் கட்சியிலே போய் கூட்டணி வைக்கிறேம்மா, உனக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லையாம்மா அப்படின்னும் கேட்டிருக்காரு விஜய் பிரபாகரன் அவர்கள். நானே வந்து விருதுநகர் தொகுதியில் நிற்கும்போது என்னை தோக்கடிக்க எவ்வளோ ஒரு கீழ்த்தரமான வேலையில் இறங்கி ஏமாற்றி ஜெயிச்சாங்க, அது உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? நம்ம அப்பாவை எத்தனை இடத்துல பொய் வழக்கு போட்டு போட்டு உள்ள தள்ளாங்களே, அது உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? விஜயகாந்த் அவர்கள் மேல தொடர்ந்து பொய் விளக்கா போட்டு அவரை வீட்டுக்குள்ளேயே வைக்கிற மாதிரி செஞ்சது இந்த திமுக அரசு தான். அவர்களை பற்றி பொய்யா பிரச்சாரம் பண்ணி அவரோட செய்திகளை தப்பு தப்பா அந்த சன் நியூஸ்ல போட்டு அவர்களை முடக்குனது இந்த திமுக அரசு தான். இந்த திமுக அரசுனால அவர் எவ்வளவு பாதிப்படைஞ்சிருப்பாங்கன்றது உண்மையான தொண்டனுக்கு தெரியும். விஜய் பிரபாகரன் அவர்களுக்கும் தெரியும். ஆனா பிரேமலதா அவர் தெரியுமா தெரியாது. ஏன்னா பிரேமலதா அவர் தெரிஞ்சது ஒன்னே ஒன்று காசு மட்டும்தான். ஏன்னா விஜயகாந்த் இருக்கும் போதே பிரேமலதா வந்து கை அரிச்சிருக்கு. எப்படா இந்த மனுஷன் வேற காசு வண்டி வாங்க மாட்டேன், இருந்த காசுலாம் தான தர்மமா அள்ளி கொடுக்காரு, சும்மா இருந்துட்டு சாப்பாடு அள்ளி கொடுக்காரு அப்படின்றதுனால ஒரு வயிற்றுச்சல் இருந்திருக்காங்க பிரேமலதா அவர்கள். இன்னைக்கு அந்த வயிற்றுச்சல்லாம் வந்து சரி பண்ணிட்டாங்க. பொட்டியா வாங்குறாங்க பொட்டிய. பிரேமலதா அவருக்கு வந்து சீட்டு கொடுக்குறாங்க அப்படின்னு தெரியல. ஆனா இதுல ஒன்னே ஒன்று மட்டும் தெரியும், திமுக அவருக்கு வந்து பயம் ரொம்ப வந்துருச்சு. ஏன்னா அங்க என்டிஏ கூட்டணியை பார்த்து திமுக அரசு வந்து ரொம்ப பயந்து கிடக்கு. அது மட்டும் இல்லாம திமுக செஞ்சுட்டு இருக்க ஊழல் இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா அமலாக்கத்துறை கொடுத்திருந்ததுல பாத்தீங்கன்னா கே நேரு அவர்கள் மேல 1000 கோடிக்கு மேல ஊழல் பண்ணியிருக்காரு அப்படின்றதையும் இன்னைக்கு போட்டிருந்தாங்க. இந்த மாதிரி திமுகவோட அரசு பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ஊழல மாட்டிருக்கு. வேலுதார் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஏவா வேலுதார் இருக்காப்ல. இந்த மாதிரி ஊழல்ல வந்து ஊறி போய் கிடக்கு திமுக அரசு. அதனால வந்து திமுக ஓட்டு வருமா அப்படின்றது தெரியல. அதனால வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் எல்லாருக்கிட்டையும் போய் இப்ப லெட்டர் பேட அமைப்பர் தான் வரல வாடா அப்படின்னு போட்டிருக்காப்ல ஸ்டாலின் அவர்கள். யாருனாலும் போகலாம். ஆனா பிரேமலதா விஜயகாந்த் போலாமா அப்படின்றது வந்து எவ்வளவு கேவலமான ஒரு செயல் பாருங்க. விஜயகாந்த் அவர்கள் வந்து ஏகப்பட்ட துரோகம் பண்ணியிருக்காங்க இந்த திமுக அரசு. அதனாலதான் விஜய் பிரபாகரன் சொல்றா, நான் வரல, நீ வேணா போய் போய்க்கோ அப்படின்னு சொல்லி தண்ணி தொழிற்சி அனுப்பிட்டாங்க பிரேமலதா அவர்கள். அதனால வந்து பிரேமலதா போய் அவர்களா போய் சந்திச்சிருக்காங்க. இதனால கட்சியோட நிர்வாகிகள் வந்து பாத்தீங்கன்னா உள்ள சலசலப்பு இருக்கு, என்னடா இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்ற மாதிரியும். அது மட்டும் இல்லாம இந்த வட்டம் பாத்தீங்கன்னா நம்ம பிரேமலதா அவர்கள் ஆதரிக்க கூடாது அப்படின்று ஒரு கூட்டணியும் உருவாக்கிட்டாங்க தேமுதிகவோட உண்மை தொண்டர்கள். அப்புறம் விஜய் அவர்கள் பேசியிருந்தாங்க. விஜய் அவர்கள் பேசுறதுக்கு தகுதியே கிடையாது. ஏன்னா விஜய் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா எடுத்த படம் ஃபர்ஸ்ட் எடுத்த 15 படம் பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஃபிளாப், ஓடவே இல்லை. அப்ப விஜயோட அப்பா, ஐயா சாமி விஜயாந்த் ஐயா, நீங்க தான் என் மகனை எப்படியா காப்பாற்றணும், ஒரு படத்துல கூட மாட்ட நடிக்க வைங்க, என் மகனை எப்படியாவது உள்ள கொண்டு வந்துருங்க, சினிமாவில் ஒரு முக்கிய புள்ளியா கொண்டு வந்துருங்கன்னு சொல்லி கை காலில் விஜய் வந்து விஜயாந்தோட நடிக்க வச்சாப்புல விஜயோட அப்பா. ஆனா அதே விஜயாந்தோட மகன்கள் 2 பேர் இருந்தாங்க. அதுல ஒருத்தர் பாத்தீங்கன்னா சினிமாவில் வந்தாரு. அவரை கொஞ்சமாவது கை கொடுத்தாரான்னு கேட்டா கிடையாது. நன்றி கிட்டவர். அதாவது விஜயகாந்த் தான் விஜய் வளர்த்து விட்டதுன்றது சினிமா துறையில இருக்க எல்லாருக்குமே தெரியும். அன்றைய இருந்த அரசியல் பிரமுகருக்கும் தெரியும். இப்ப இருக்க விஜய் கட்சிக்காரங்களுக்கும் தெரியும். அப்படிப்பட்டவர் வந்து விஜய் வந்து பிரேமலதா அவர்களை விமர்சிக்கிறதுக்கு வந்து தகுதியே கிடையாதுன்னு சொல்லுவேன். அதிமுக கிடைச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சினா இதை நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா தேமுதிக வந்துருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா 10ல இருந்து ஒரு 20 சீட்டு கேட்பாங்க. அந்த 10ல இருந்து 20 சீட்டு கேட்கறவங்க ஜெயிப்பாங்க நினைக்கலாம். கண்டிப்பா ஜெயிக்க மாட்டாங்க. எதற்காக அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா பிரேமலதா அவர்களை பத்தி அந்த கட்சியில இருக்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருச்சு. அதனால வந்து ஓட்டு கண்டிப்பா தேமுதிக குடும்பன்றது தெரியல. ஏன்னா போன வட்டமே பாத்தீங்கன்னா 0.47 46 அந்த தான் இருந்துச்சு. இந்த வட்டம் பாத்தீங்கன்னா அது வருமானது தெரியாது. அதனால போய் அதிமுக இருந்தால் 10 சீட் 15 சீட் கட்டுவாங்க, காசு கட்டிருப்பாங்க அப்படின்னு தோக்க தான் போறாங்க. அதனால எடப்பாடி வந்து தப்பிச்சிட்டாங்க அப்படின்னு தான் அந்த இடத்துல நான் சொல்லுவேன். தேமுதிக போயிருந்தப்பல அதிமுக சரிவு அப்படிலாம் கிடையவே இல்லை. தேமுதிக போனனாலதான் அதிமுக வந்து ஒரு பெரிய பலமே கிடைக்கும். ஏன்னா தோக்குறவங்க கையில கொடுக்கறத விட நம்ம கூட கூட்டணி வச்சிருக்காங்க, அவங்களுக்காவது ஒரு சீட் 2 சீட் கொடுத்தா கூட நம்மளால ஜெயிக்க முடியும். ஏன்னா தேமுதிக வந்து செலவு பண்ணவே பண்ணாது. கட்சிக்காரன் போய் காசு எடுக்கும். எனக்கு நீங்க கொடுங்க, திமுக எல்லாம் திமுக போய் வாங்குறது, அதிமுக போய் போறது, தாவேக்கவா எனக்கு கொஞ்சம் கொடுங்க அப்படிங்கும். இந்த மாதிரி ஒரு கட்சி தான் தேமுதிகவோட கட்சி. அண்ணன் விஜயகாந்த் அவர் இருந்த வரைக்கும் அந்த கட்சியை பத்தி யாருமே விமர்சனம் வைக்க முடியாது. ஆனா இன்னைக்கு பிரேமலதா வந்து இந்த கட்சியை அழிச்சுட்டாப்ல அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதாவது மக்கள் வாங்கி நீங்க வந்து என்ன ஒண்ணே ஒன்று யோசிக்கணும். விஜயகாந்த் அவர்களுக்கு இந்த திமுக பண்ணிய துரோகங்களை வந்து மக்கள் மன்னிப்பாங்களா மன்னிக்க மாட்டாங்களான்னு தெரியாது. ஆனால் விஜயகாந்த் அவரோட ஆன்மா கண்டிப்பா ஒருபோதும் பிரேமலதா விஜயகாந்த சும்மா விடாது அப்படின்றதையும் நான் அந்த இடத்துல கூறிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.